கந்தர் அனுபூதி. அறிவொன்றற நின்றறிவார் அறிவில் பிரிவொன்றற நின்ற பிரானலையோ செறிவொன்றற வந்திருளே சிதைய வெறிவென்றவரோடொரும் வேலவனே. அறிவொன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அற நின்ற பிரானலையோ செறிவொன்று அற வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடொரும் வேலவனே. விளக்கம். உலகாயத பந்த பாசத்தில் நெருக்கமான உறவுகளற்று போகும் நிலை ஏற்பட்டு அதனால் மலையிருள் முற்றிலும் வலிமை குன்றி ஒளியும்படி மயக்கத்தை வென்ற சிவஞானிகளுடன் பொருந்தியிருக்கும் வேலாயுத கடவுளே, ஜீவபோதம் தன்னை விட்டு நீங்கி சிவபோத நிலையில் அடங்கி அந்த அருட்காட்சியில் லயித்து பதி ஞானத்தால் உணர்கின்ற சிவஞானிகளது உள்ளுணர்வில் பிரிதல் சிறிது கூட இல்லாமல் கலந்து நின்ற பெருமான் நீ அல்லையோ. தன்னம் தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு செய்விப்பதுவோ மின்னம் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே. தன்னம் தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே. விளக்கம். ஒளி வீசுகின்ற கதிர்வேலாயுதத்தை உடையவனே, வெவ்வேறு வடிவங்களை எடுக்கும் திறமையை பெற்றவனே, உன்னை தியானிக்கும் அடியவரது துன்பத்தை போக்கும் கருணை நிரம்பிய பேரொளியே, கருவி கரணங்களிலிருந்து கலன்று தனிமையான இனிமையில் நிலைத்து நின்ற பேரின்பத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி இனி மற்றவர்க்கு விளக்கிச் சொல்ல இயலுமோ? இயலாது. மதி கெட்டர வாடி மயங்கியர கதி கெட்டவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே. மதி கெட்டு அறவாடி மயங்கி அற கதி கெட்டு அவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீறு அடு சேவகனே. விளக்கம். கங்கை நதியின் திருக்குமாரனே, மெய் அறிவிற்கும் அதனால் விளையும் பேரின்பத்திற்கும் தலைவனே, அந்த திதி புத்திரராகிய அசுரர்களின் வலிமையை அளித்த போர் வீரனே, அறிவு கெட்டு மிகவும் வாட்டமுற்று மயக்கமுற்று அறநெறியால் வரும் உனது அனுபூதி நிலையை இழந்து கெட்டு ஒளிந்துவிட மாட்டேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. விளக்கம். ஆறு முகமும் 12 தோளும் கொண்ட சகல வடிவாயும் குணம் குறி நாமம் மற்ற அகலமாயும் உண்டு என்பவருக்கு உள்பொருளாகவும் இல்லை என்பாருக்கு இல்பொருளாகவும் மலராகவும் அம்மலரின் மணமாகவும் மாணிக்கமாகவும் அதன் ஒளியாயும் சகல உயிர்களையும் பிரளய காலத்தில் தன் மேனியில் வைத்து காப்பவனும் சிருஷ்டிக்கும் போது சகல ஜீவன்களுக்கும் உயிருக்கு உயிராகவும் ஆன்மாவாகவும் திகழ்பவனும் அந்த உயிர்களின் வினை பயனாகவும் முத்தி நிலையில் அந்த உயிர்கள் சென்றடையும் நிலையாகவும் உள்ள முருக கடவுளே, என் குருவாக வந்து எனக்கு அருளி என்னை ஆட்கொண்டவன்.